பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டளித்து வாய்ப்பளித்து ஒரு பெரிய மாற்றத்தை உள்ளாட்சி தேர்தலில் நடத்தி காட்ட வேண்டும் என்கின்ற உங்களுடைய எண்ணம் காலையிலிருந்து பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். அது அகலி பகுதியாக இருந்தாலும் சரி, சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் கூட ஒரே ஒரு முக மலர்ச்சியை பார்க்க முடியும். இத்தனை ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தோம், காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தோம். இந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய முடிவு வருகின்ற 11ஆம் தேதி இவிஎம் மிஷின்ல நீங்கள் ஓட்டாக அதை மாற்றும் பொழுது வெற்றி நமக்கு கிடைக்கும். தரமான ரோடு இருக்கணும், நல்ல ஒரு மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் இருக்கணும், வீட்டுக்கு குடிதண்ணீர் என்பது பைப்பு மூலமாக வரணும். உள்ளாட்சியில ஒரே கட்சி, அதே கட்சி எம்எல்ஏ, அதே கட்சி ஆட்சியில திருவனந்தபுரத்தில் இருந்தா முழுமையான அரசியல் மாற்றம் நடக்கும். ஆனா 2 முறை நீங்க காங்கிரஸ் கொடுத்துட்டீங்க, கம்யூனிஸ்டுக்கு கொடுத்துட்டீங்க. கம்யூனிஸ்டும் ஆட்சி கொடுத்திருக்கிறீங்க, காங்கிரஸுக்கும் ஆட்சி கொடுத்திருக்கிறீங்க. கம்யூனிஸ்டுக்கு எம்பி கொடுத்திருக்கிறீங்க, காங்கிரஸுக்கும் எம்பி கொடுத்திருக்கிறீங்க. கம்யூனிஸ்டுக்கும் உள்ளாட்சி கொடுத்திருக்கிறீங்க, காங்கிரஸுக்கும் உள்ளாட்சி கொடுத்திருக்கிறீங்க. நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளாட்சி கொடுங்க. 2025 வருகின்ற 11 டிசம்பர் நடக்கக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளாட்சியில் நீங்க வாய்ப்பு கொடுங்க. உங்களுடைய பஞ்சாயத்து வார்டு மெம்பர் தயவு செஞ்சு கொடுங்க, பஞ்சாயத்து தலைவர் தயவு செஞ்சு கொடுங்க, பிளாக் அளவுல மெம்பர் தயவு செஞ்சு கொடுங்க, மாவட்ட அளவுல பஞ்சாயத்தினுடைய பிரதிநிதி தயவு செய்து கொடுங்க. இதெல்லாம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுனாங்க ஐயா, 100 ரூபாய் செலவு செய்யக்கூடிய இடத்துல 80 ரூபாய் மோடி ஐயா கொடுக்கிறாங்க. நம்முடைய பிரதிநிதிகள் அவர்கள் மோடி ஐயா கட்சியை சார்ந்தவர்கள், என்டிஏவை சார்ந்தவர்கள். நேரடியாக உங்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு 3 மாதத்திற்கு முன்பு பம்பைக்கு போயிருந்தேன். பம்பையில எதுக்கு பம்பை கூட்டிருந்தாங்கன்னா, ஐயப்பன் கோவில்ல சபரிமலையில வெளியே இருக்கக்கூடிய 2 கடவுளுடைய தங்க அதை இங்கிருந்து சென்னைக்கு அனுப்புறாங்க ஐயா, மெட்ராஸ் அனுப்புறாங்க சென்னைக்கு. அந்த தங்கத்தை உருக்கி மறுபடியும் ஒரு புதிய தங்கத்தை செய்து கொடுக்கணும். திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டு கொடுக்கணும். சென்னைக்கு தான் தங்கம் வந்துச்சு. ஆனா இவர்கள் கொடுத்த தங்கத்தினுடைய அளவே குறைவு, கொடுத்த தங்கத்தினுடைய அளவே குறைவு. இன்னைக்கு இப்பதான் கைதிகள் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்முடைய போலீஸ் நண்பர்கள் அவர்கள். நம்ம பார்த்தோம், இன்னைக்கு கேரளத்துல ஐயப்பனுக்கே மரியாதை இல்லாத நிலைமை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த முறை நீங்க பாருங்க, இந்த மாசம் சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தாதிகள் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவங்க எல்லாம் 1 நாள் 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணாங்க ஐயா, 3 நாள் வெயிட் பண்ணாங்க, 3 நாள். இன்று அகலி பகுதியை பொறுத்தவரை நிறைய சுற்றுலா அதிகமாக வர்றாங்க, இந்தியா முழுவதும் இருந்து அகலிக்கு வர்றாங்க. அவர் அகலி என்பது இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இது மாற வேண்டும். அவ்வளவு வசதிகளை இங்கே ஏற்படுத்த வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் சேர்ந்து வளரணும். ஹோட்டல் கடைக்காரன் அவரும் வளரணும், டீ கடைக்காரன் அவரும் வளரணும், ஆட்டோக்காரன் அவரும் வளரணும். ஆனா இவங்க வளர்ச்சியே இல்லாம வச்சிருக்கிறாங்க. அதை உடைப்போம். முதல் வாக்கு இந்த முறை உள்ளாட்சியில பாரதிய ஜனதா கட்சி. அடுத்த ஆண்டு 2026 சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி. 2029 லோக்சபா பாலக்காடு பாராளுமன்ற தொகுதி அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. 3ம் நம் கையில் வரும் பொழுது மாற்றம் நிச்சயம் என்று சொல்லி மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள், தாய்மார்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், அண்ணன் ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் மாநிலத்தினுடைய தலைவர் 25% வாக்கு இங்கே சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இன்றும் நாளையும் கடுமையா நீங்க உழைக்கணும். நிறைய இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியோடு இருக்கின்றீர்கள். இன்றும் நாளைக்கும் எல்லா வீட்டுக்கு போங்க ஐயா, பழங்குடியின சகோதர சகோதரிகளை பாருங்க. நாம் பழங்குடியினத்திற்கு செய்ததை போல எந்த கட்சியும் சரித்திரத்தில் செய்தது கிடையாது. அவ்வளவு செய்திருக்கு. தொண்டர்கள் எல்லோரும், பொதுமக்கள் எல்லாம், தாய்மார்கள் எல்லாம் பஸ்ல இருந்து எல்லாம் கேட்கிறாங்க, ஆட்டோ டிரைவர் என்ன, கடையில் இருக்கிறவங்க எல்லோரும் பக்கத்துல இருந்து காதை கொடுத்து கேட்கின்றீர்கள். உங்கள் கையிலே வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். 11ஆம் தேதி தாமரை சின்னம் பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய கமலத்திற்கு நீங்கள் வாய்ப்பளித்து இவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.